2015 சென்னை நகரமே முழுவதும் வெள்ளத்தில் மூழ்குச்சு. 2023லையும் மிக்ஜாம் புயல் மீண்டும் சென்னையை முடக்கி போட்டுச்சு. ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் சென்னை ஏன் இப்படி வெள்ளத்தில் சிக்குது அப்படின்ற கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வெள்ளத்திற்கு காரணம் வெறும் கனமழை மட்டும்தானா, அல்லது சென்னையவே இயற்கையாகவே பாதுகாத்த ஒரு மிகப்பெரிய அரணை நாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்ததோட விளைவா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து எழுந்துட்டுருக்கு. சென்னையோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பலர் இதை ஒரு காலி நிலம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் சென்னையின் இயற்கையான கிட்னி அப்படின்னும் சென்னையின் இயற்கை ஃப்ளட் பஃபர் அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஏன்னா இந்த சதுப்பு நிலம் இல்லை அப்படின்னா மழைநீர் எங்கே செல்லும், அதுதான் இன்று மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த நிலையில தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இயற்கையின் கொடையான பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அழிக்கலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பியதோடு அதை முழுமையாக பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் வலியுறுத்தியிருக்காரு. ஆனால் இது வெறும் அரசியல் அறிக்கையா, அல்லது உண்மையிலேயே சென்னையின் எதிர்காலம் தொடர்பான ஒரு எச்சரிக்கையா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புது. அதாவது ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் இருந்த இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இன்று ஏன் இவ்வளவு சுருங்குச்சு, யார் ஆக்கிரமிச்சாங்க, எப்படி சுருங்குச்சு, இது சென்னை வெள்ளத்துடன் உண்மையிலேயே தொடர்புடையதா, ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் ஏன் எதுக்குறாங்க, பட்டா வாங்கிய மக்களோட நிலை என்ன, அரசு என்ன செய்ய போகுது, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறுவது சரிதானா, அல்லது இந்த விவகாரத்தில் இன்னொரு பக்கம் இருக்குதா, இப்படி அனைத்து தரப்போட கருத்துக்களையும் அதிகாரப்பூர்வ தகவல்களையும் வச்சு உண்மை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். நான் உங்கள் வினோத், இது ஃபயர்லைன் தமிழ். முதல்ல சதுப்பு நிலம் அப்படின்னா என்ன? பலருக்கும் இது தண்ணீர் தேங்கி நிற்கும் பயனற்ற இடம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் அறிவியல் அப்படி சொல்லலை. சதுப்பு நிலங்கள் இயற்கை உருவாக்கிய மிக முக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒன்று. இதை ஆங்கிலத்தில் வெட்லேண்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. மழைக்காலங்களில் அதிகப்படியான மழை நீரை உள்வாங்கி சேமித்து வெள்ளத்தின் வேகத்தை குறைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வறட்சி காலங்களில் அந்த நீரை மெதுவாக வெளியேற்றி நிலத்தடி நீரை நிரப்ப இது உதவுது. அதனால தான் உலகம் முழுவதும் வெட்லேண்டை நேச்சர் ஸ்பாஞ்ச் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதாவது இயற்கையாகவே தண்ணீரை உறிஞ்சும் சேமிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு ஈர நிலம் தான் சென்னையின் தெற்கில் இருக்கும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இது வேளச்சேரி, பெருங்குடி, மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், காரப்பாக்கம், பல்லாவரம் போன்ற பகுதிகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. இன்று சென்னையின் வேகமாக வளர்ந்து வரும் ஐடி காரிடாருக்கு நடுவிலேயே இந்த இயற்கை ஈரநிலம் அமைஞ்சிருக்கு. ஆனால் இன்று நாம் பார்க்கும் பள்ளிக்கரணை பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பள்ளிக்கரணை அல்ல. 1960 இந்த சதுப்பு நிலம் சுமார் 15,000 ஏக்கர் பரப்பளவை கொண்டிருந்ததா பல ஆய்வுகள் குறிப்பிடுது. ஆனால் நகரமயமாக்கல், சாலைகள், கட்டிடங்கள், குப்பை கிடங்குகள், ஆக்கிரமிப்புகள் இதெல்லாம் காரணமாக இன்று பாதுகாக்கப்பட்ட பகுதி சுமார் 2,500 ஏக்கருக்கும் குறைவாக சுருங்கியிருக்கிறதா பல சுற்றுச்சூழல் ஆய்வுகள் கூறுகின்றன. ஒரு இயற்கை அமைப்பின் பரப்பளவு சில தசாப்தங்களிலேயே இவ்வளவு குறைந்திருப்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு மிகப்பெரிய கவலையாக உள்ளது. ஏன் பொதுமக்கள் எல்லாருக்குமே இது கவலையாக தான் இருக்குது. இது வெறும் தண்ணீர் தேங்கும் இடம் மட்டுமல்ல. பள்ளிக்கரணை நூற்றுக்கணக்கான தாவரங்கள், மீன்கள், ஊர்வன மற்றும் 200க்கு மேற்பட்ட பறவை இனங்களுக்கு வாழ்விடமாக இருக்குது. குளிர்காலங்களில் வெளிநாடுகளில் இருந்து இடம்பெயரும் பறவைகளும் இங்கு வந்து தங்குகின்றன. அதனால தான் இந்த இடத்திற்கு சர்வதேச அளவில் முக்கியத்துவமும் கிடைச்சிருக்கு. 2022ஆம் ஆண்டு ராம்சார் கன்வென்ஷன் கீழே சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈர நிலமாக பள்ளிக்கரணை அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகம் பாதுகாக்க வேண்டிய முக்கியமான இயற்கை வளங்களில் ஒன்றாக கருதப்படுது. ஆனால் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சதுப்பு நிலம் எப்படி இவ்வளவு சுருங்குச்சு? அதை யார் ஆக்கிரமிச்சாங்க? நகர வளர்ச்சி மட்டும் காரணமா, அல்லது அரசோட திட்டங்களும் இதுக்கு ஒரு காரணமா என்ற கேள்வி எழும்பிக்கிட்டே இருக்கு. இப்போ இன்னொரு கேள்வி, இவ்வளவு முக்கியமான இயற்கை ஈர நிலம் இன்று ஏன் இவ்வளவு சுருங்குச்சு? இதற்கு ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்ல முடியாது. இது பல ஆண்டுகளாக நடந்த நகர வளர்ச்சி, அரசு திட்டங்கள், ஆக்கிரமிப்புகள்,
மற்றும் திட்டமிடல் குறைபாடுகளின் கூட்டுத்தொகை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது 1960 பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சுமார் 15,000 ஏக்கர் பரப்பளவில் இருந்ததா ஆய்வுகள் கூறுது. அப்போ மழைநீர் இயற்கையாக இந்த சதுப்பு நிலத்துக்குள் வந்து சேமிக்கப்பட்டதாகவும் பார்க்கப்படுது. வெள்ள பாதிப்பும் குறைவாக இருந்திருக்கு. ஆனால் 1980களுக்கு பிறகு சென்னை வேகமாக விரிவடைய தொடங்கியிருக்கு. குறிப்பாக ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, அதாவது OMR, பின்னர் ஐடி காரிடாராக வளர்ந்தது. பெரிய ஐடி நிறுவனங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், புதிய சாலைகள் என்று தென் சென்னை முழுவதுமே நகர வளர்ச்சி வேகம் எடுத்துச்சு. வளர்ச்சி அவசியம்தான். ஆனால் அந்த வளர்ச்சி இயற்கை நீர்வழிகளையும் சதுப்பு நிலத்தையும் பாதிக்க தொடங்கியதா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ந்து கூறி வர்றாங்க. இதில் அதிகமாக பேசப்படும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெருங்குடி குப்பை கிடங்கு. அதாவது பல ஆண்டுகளாக சென்னையின் திடக்கழிவுகள் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு அருகிலேயே கொட்டப்பட்டு வருது அப்படின்னு கூறப்படுது. இதனால் குப்பை, புகை, கழிவுநீர், பிளாஸ்டிக் என பல காரணங்களால் இந்த ஈர நிலத்தின் இயற்கை அமைப்பு பாதிக்கப்பட்டதா சுற்றுச்சூழல் அமைப்புகள் குற்றம் சாட்டி வர்றாங்க. அது மட்டும் இல்லை, பல இடங்களில் சாலைகள் அமைக்கப்பட்டன. சில பகுதிகளில் அரசு திட்டங்களும் வந்துச்சு. சில இடங்களில் தனியார் ஆக்கிரமிப்புகளும் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் ஒரே மாதிரியான பெரிய சதுப்பு நிலம் சிறு சிறு பகுதிகளாக பிரிஞ்சு போணுச்சு. அதாவது நீரோட இயற்கை ஓட்டமே மாறி இருக்கு. ஒரு எளிய உதாரணம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் தண்ணி வெளியேற ஒரு பெரிய வடிகால் இருந்தால் மழைநீர் எளிதாக வெளியேறும். அதே வடிகாலை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? தண்ணீர் வெளியேற முடியாமல் வீட்டுக்குள்ளேயே தேங்கிவிடும். சுற்றுச்சூழல் நிபுணர்கள் சொல்வதும் சென்னையிலையும் இதே தான் நடந்தது அப்படின்னு. அதனால தான் 2015 சென்னை வெள்ளத்துக்கு பிறகு பல நிபுணர்கள் இயற்கை ஈரநிலங்களை இழந்தது தான் வெள்ள பாதிப்பை அதிகப்படுத்திய முக்கிய காரணங்களில் ஒன்று அப்படின்னு கருத்து தெரிவித்தாங்க. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். சென்னை வெள்ளத்துக்கு பள்ளிக்கரணை மட்டும் காரணம் கிடையாது. ஆறுகள் ஆக்கிரமிப்பு, ஏரிகள் மறைவு, மழைநீர் வடிகால் பிரச்சனை, அதீதமான மழைப்பொழிவு, நகர திட்டமிடல் குறைபாடு, இது எல்லாம் சேர்ந்து வெள்ள அபாயத்தை அதிகரித்ததாக பல ஆய்வுகள் கூறுது. ஆனால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இவ்வளவு முக்கியம் அப்படின்னா அதை பாதுகாக்க அரசு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி இருக்குது. அதில் ரிசர்வ் ஃபாரஸ்ட், ராம்சார் சைட்டு, NGT, ஹைகோர்ட்டு இப்படி சட்ட பாதுகாப்புகள் இருந்தும் ஏன் இன்னும் சர்ச்சை தொடருது? இப்படியான கேள்விகளுக்கும் விளக்கங்களை நாம் பார்க்கலாம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இவ்வளவு முக்கியமானது அப்படின்னா அதை பாதுகாக்க அரசு இதுவரை எதுவுமே செய்யலையா அப்படின்னு கேள்வி இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. கடந்த 20 ஆண்டுகளில் அதை பாதுகாக்க பல முக்கிய நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவை போதுமானதா என்பது தான் இன்றைய விவாதமாக இருக்குது. முதல்ல 2003ஆம் ஆண்டு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தோட ஒரு பகுதியை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2007ஆம் ஆண்டில் சுமார் 317 ஹெக்டேர் பரப்பளவை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவித்தாங்க. அதாவது அந்த பகுதியில் புதிய ஆக்கிரமிப்புகளும் கட்டுப்பாடற்ற பயன்பாட்டுக்கும் சட்ட ரீதியான தடைகள் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாதுகாக்கப்படும் பரப்பளவு மேலும் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. அடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்ன அப்படின்னா 2022ஆம் ஆண்டு பள்ளிக்கரணை ராம்சார் சைட்டாக அறிவிக்கப்பட்டுச்சு. இது ஏதோ ஒரு சாதாரண விருது மட்டும் கிடையாது. உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் ரீதியாக மிக முக்கியமான ஈர நிலங்களுக்கு மட்டுமே இந்த அங்கீகாரம் வழங்கப்படுது. இதன் மூலம் இந்த இடத்தை பாதுகாப்பது இந்தியாவின் சர்வதேச பொறுப்பாகவும் மாறுச்சு. இதற்கு இடையில தான் சுற்றுச்சூழல் அமைப்புகள் பல முறை நீதிமன்றங்களையும் நாடினாங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயமான NGT, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், பள்ளிக்கரணையை பாதுகாக்க பல்வேறு உத்தரவுகளையும் வழங்குச்சு. குறிப்பாக ஆக்கிரமிப்புகளை கட்டுப்படுத்துவது, கழிவுநீர் கலப்பதை தடுப்பது, குப்பை கொட்டுதலை குறைப்பது மற்றும் ஈர நிலத்தை மீட்டெடுக்கும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் அப்படின்னு அரசுக்கு பல முறை அறிவுறுத்துச்சு. அதே போல் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலையும் இந்த ஈர நிலம் தொடர்பாக பல்வேறு வழக்குகளும் விசாரணைக்கு வந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இவ்வளவு சட்டங்கள், இவ்வளவு நீதிமன்ற உத்தரவுகள் இருந்தும் ஏன் இன்னும் சர்ச்சை தொடருது அப்படின்னு. அதற்கு காரணம், பள்ளிக்கரணையை பாதுகாப்பது என்பது ஒரு ஃபாரஸ்ட்டை மட்டும் பாதுகாப்பது அல்ல. அதை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கும் பகுதிகள், பட்டா நிலங்கள், சாலைகள், ஐடி நிறுவனங்கள், குடியிருப்புகள், இது எல்லாமே இதனுடன் தொடர்பில் இருக்குது. அதனால தான் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நகர வளர்ச்சிக்கும் இடையில் ஒரு சமநிலையை உருவாக்குவது அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது.
இந்த நிலையில தான் 2025 இறுதியில் இருந்தும் 2026லையும் ஒரு புதிய சர்ச்சை வெடிச்சது. அதாவது 1 கிலோமீட்டர் பஃபர் சோன், பட்டா வாங்கிய மக்களின் எதிர்ப்பு, ரியல் எஸ்டேட் நிறுவனங்களோட கோரிக்கை. மறுபுறம் பள்ளிக்கரணையை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் குரல். இதற்கு மத்தியில் தான் இப்போ பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸோட அறிக்கை. உண்மையில் இந்த புதிய சர்ச்சை என்ன அப்படிங்கிறத நாம் விரிவாக பார்ப்போம். இப்போ ஏன் இந்த விவகாரம் மீண்டும் செய்தியில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் 1 கிலோமீட்டர் பஃபர் சோன் தொடர்பான சர்ச்சை. ராம்சார் சைட்டாக அறிவிக்கப்பட்ட பிறகு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கட்டுமான அனுமதிகளை வழங்கும் போது கூடுதல் சுற்றுச்சூழல் ஆய்வுகள் தேவைப்பட வேண்டும் அப்படின்ற விவாதம் வலுத்திருக்கு. அதுக்கப்புறம் சில கட்டுமான திட்டங்கள், புதிய அனுமதிகள் மற்றும் சில வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுது. இதற்கு ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் மற்றும் பல பட்டா நில உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட வாதம் என்ன அப்படின்னா, நாங்கள் அரசின் அனுமதியுடன் தான் நிலம் வாங்கியிருக்கோம், பல வருஷமாக இஎம்ஐ செலுத்தி வர்றோம், இப்போ திடீர்னு கட்டுமானத்துக்கு கட்டுப்பாடு விதிச்சா எங்களோட முதலீட்டுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். இதில் இந்த கிரெடாய் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் அமைப்புகளும் இந்த கட்டுப்பாடுகளால் தென் சென்னையோட வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களும் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களும் பாதிக்கப்படுவதாகவும் கூறுறாங்க. ஆனால் மறுபுறம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் முற்றிலும் வேறு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. ஒரு நகரத்தோட வளர்ச்சி முக்கியம்தான், ஆனால் அதற்காக அந்த நகரத்தை காப்பாற்றும் இயற்கை அமைப்பை இழந்து விட்டால் எதிர்கால தலைமுறையின் நிலை என்ன என்பதே அவர்களோட வாதமாக இருக்குது. அவர்கள் கூறுவது 2015 வெள்ளம், 2023 மிக்ஜாம் புயல், இவை அனைத்தும் இயற்கை நீர்வழிகளையும் ஈர நிலங்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை மீண்டும் நினைவூட்டியதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதில் இயற்கையின் கொடையான பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அழிக்கக்கூடாது, அதன் முழு எல்லையையும் தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும், புதிய ஆக்கிரமிப்புகளை தடுக்கணும், இதுதான் சென்னையை எதிர்கால வெள்ள அபாயத்திலிருந்து பாதுகாக்கும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. மேலும் பொருளாதார வளர்ச்சி முக்கியம்தான், ஆனால் அதற்காக இயற்கையை பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னும் அவர் கூறியிருக்காரு. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் யார் சரி யார் தவறு அப்படின்ற விவாதம் மட்டும் கிடையாது. ஒருபுறம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை, மறுபுறம் சட்டப்படி நிலம் வாங்கிய மக்களோட உரிமை. இந்த ரெண்டுமே உண்மையான பிரச்சனைகள் தான். அதனால தான் இதை சமநிலையுடன் தீர்ப்பது அரசின் மிகப்பெரிய பொறுப்பாக இருக்குது. அப்படின்னா தீர்வு என்ன? பள்ளிக்கரணையை முழுமையாக பாதுகாக்க முடியுமா? அதே நேரத்தில் பட்டா வாங்கிய மக்களின் உரிமையையும் காக்க முடியுமா? இந்த விவகாரத்தில் தமிழக அரசு என்ன செய்யணும்? உண்மையான சவால் என்ன? எதிர்காலத்தில் என்ன நடக்கலாம் என்பதையும் நாம் விரிவாக பார்ப்போம். ஒரு பக்கம் சென்னை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்குது. புதிய வீடு, ஐடி நிறுவனங்கள், சாலைகள், மெட்ரோ, மக்கள் தொகை எல்லாமே அதிகரிச்சுட்டு வருது. அதனால் வளர்ச்சியை முழுமையாக நிறுத்திவிட முடியாது. அதே நேரத்தில் இயற்கையையும் அழிச்சிட்டு வளர்ச்சியை மட்டுமே தேர்வு செஞ்சால் அதற்கான விலையை ஒவ்வொரு மழை காலத்திலும் சென்னை மக்கள் செலுத்த வேண்டிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். இப்படின்னு இப்போ சுற்றுச்சூழல் நிபுணர்கள் கூறுவது என்ன அப்படின்னா, வெள்ளம் வந்த பிறகு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து தீர்வு காண்பதை விட இயற்கையாக வெள்ளத்தை தடுக்க உதவும் சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதே நீண்ட கால தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சட்டப்படி நிலம் வாங்கிய மக்களின் உரிமையும் புறக்கணிக்கப்படக்கூடாது. அவர்களுக்கும் தெளிவான கொள்கை, நியாயமான தீர்வு மற்றும் வெளிப்படையான நடைமுறைகள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இனி அரசு என்ன செய்யணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட இயற்கை ஆர்வலர்களும் பொதுமக்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பள்ளிக்கரணையின் முழுமையான எல்லையை அறிவியல் அடிப்படையில் தெளிவாக வரையறுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய ஆக்கிரமிப்புகளை தடுக்கணும், ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீட்டெடுக்கும் பணிகளை வேகப்படுத்தணும், முக்கியமாக பெருங்குடி குப்பை கிடங்கின் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளணும் அப்படின்னும், அதே நேரத்தில் சட்டப்படி பட்டா வாங்கிய மக்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலையும் நியாயமான தீர்வையும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்படி சமநிலையில் தான் வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் இணைந்து செல்ல முடியும் அப்படின்னு கூறப்படுகிறது. முக்கியமாக
பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது இன்று ஒரு நிலத்தை பற்றிய விவாதம் மட்டும் கிடையாது. சென்னை எப்படி வளர வேண்டும் என்ற பெரிய கேள்விக்கான விவாதமும் இருக்கு. இயற்கையை பாதுகாப்பது வளர்ச்சிக்கு எதிரானது அல்ல, மாறா நாளைய வளர்ச்சியை பாதுகாப்பதற்கான முதலீடு. இப்போ முடிவு எடுப்பவர்கள் யார் அப்படின்னா அரசு, நீதிமன்றங்கள், அதிகாரிகள் மட்டும் கிடையாது. ஒரு நகரத்தோட எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரின் கடமையா இருக்கு. பள்ளிக்கரணையை முழுமையாக பாதுகாக்க வேண்டுமா அல்லது வளர்ச்சிக்காக சில சமரசங்கள் தவிர்க்க முடியாதவையா? இது பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இது ஃபயர்லைன் தமிழ். நான் உங்கள் வினோத். மீண்டும் ஒரு உண்மை தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.